Hello friends, welcome to southernfoodtamil. இன்னைக்கு நம்ம southernfoodtamilல சென்னாக்குன்னி தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம இத ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி southernfoodtamilல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்காக நான் இன்னைக்கு சென்னாக்குன்னி கருவாடு ஒரு 1/4 கிலோ எடுத்துர்க்கேன். இத நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 5 ல இருந்து 6 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல நிறைய மண் இருக்கும். சோ எத்தனை தடவை வாஷ் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. இப்போ ஒரு panல 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு. பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல 2 வெங்காயத்தை பொடியா நறுக்கி உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா உப்பு. உப்பு சேர்க்கிறதுனால வெங்காயம் சீக்கிரமாவே வதங்கிடும். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வர வரைக்கும் நம்ம வதக்கிக்க போறோம். பாருங்க, நல்லா வெங்காயம் கோல்டன் பிரவுன் கலர்ல வந்துருச்சு. இப்போ இதுல 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதுல ஒரு 4 தக்காளியை பொடியா நறுக்கி உள்ள சேர்த்திருக்கேன். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு ஒரு தொக்கு மாதிரி வரணும். அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போறது இல்ல. இந்த எண்ணெயிலேயே தான் எல்லாத்தையும் வதக்க போறோம். அவ்வளவுதான், தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு பாருங்க. பார்க்கவே தொக்கு மாதிரி இருக்கு. இப்போ இதுல நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க சென்னாக்குன்னி கருவாடை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல மூடி போட்டு விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். சென்னாக்குன்னியும் ஒரு 50 ல இருந்து 70% வெந்துருச்சு. இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியா தூள், கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை கூட்டி குறைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். இப்போ பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மிளகாய் தூளோட வாசனை எல்லாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலையை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சென்னாக்குன்னி கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பருப்பு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் southernfoodtamilக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.